ஓனர் ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2300 ரூபா வந்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக தான் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 2300 ரூபா இல்லை, ஒரு 2000 போடுங்களேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 3200 ஸ்கொயர் ஃபீட் அது என்ன ரேட் ஆகுதுன்னு பாருங்க. சென்ட் வந்து 8 லட்ச ரூபா மார்க்கெட் ரேட். 8 லட்ச ரூபா வேண்டாம், 7 லட்ச ரூபா போடுங்க. சரிங்களா? 4.25 சென்ட். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்க, என்ன ரேட் வருது பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நெருங்கிருங்க. போர்வெல், இபி எல்லாம் வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபாய் இல்லாம இந்த வீட்டை நம்மளாலே கட்ட முடியாது. அதுதான் உண்மை. ஆனா ஆனா இன்னைக்கு நான் கொண்டு சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹலோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் எஸ்கேஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் டைப்ல பக்காவான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. நீங்க ஒரு பெரிய ஃபேமிலி 3 பெட்ரூமோட, அந்த 3 பெட்ரூமும் மாஸ்டர் சைஸ் பெட்ரூமோட வீடு தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் நல்ல ஒரு டெவலப்மெண்டான ஏரியால தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான வீடு தாங்க இன்னைக்கு நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 8 லட்ச ரூபா போகக்கூடிய இடத்துல 4.25 சென்ட்ல மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு வாசல் அமைஞ்ச வீடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் அளவு வந்து 3200 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? இந்த பில்டிங்க்கு நான் கொடுக்குற ரேட்டை சொன்னா நீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வீட்டை சுற்றி காமிக்கிறேன், வீட்டு ரூம்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிற ரேட் கரெக்டுன்னு பட்டா மட்டும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க. அழகான ஒரு இயற்கை சூழல். சரிங்களா? கேரளா மலை 6 மாதம் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க முன்னாடி. சரிங்களா? நம்ம வீட்டோட டீடைல்ஸ் பார்த்துருவோங்க. முன்னாடி என்ட்ரானோனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோல முன்னாடி உங்களுக்கு ஒரு இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை சுத்திலுமே செட் பேக் இருக்கு. அதெல்லாம் தரமா இருக்கும். வீடை பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெயில் காலத்துல பார்க்கறத விட மழை காலத்துல பார்க்கறதாங்க நல்லது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டில் ஏதாவது ஓதமோ இருந்தது அப்படின்னா மழை காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ரெயினுங்க. இன்னைக்கு மார்னிங்கும் ஓரளவுக்கு துளி இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ வீட்டை நான் உங்களுக்கு பில்டிங்கை காமிக்கிறேன். ஓதம் மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். பில்டிங் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஓதம் எதுவும் வந்து அதிகமாக எதுவுமே தெரியலிங்க. சரிங்களா? ஓதம்னு தனியாக வந்து உங்களுக்கு வரல. ஸோ காம்பவுண்டில் இது எல்லாமே நார்மல். காம்பவுண்டில் நார்மல். ஸோ வீட்டை பொறுத்தளவுக்கு ஓதம்ங்கிறது எதுவும் இல்லை. பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோங்க. அதையும் உங்களுக்கு தெளிவாகவே நான் காமிச்சிடுறேன். வீட்டை சுற்றி வரும்போது அவுட்டரில் உங்களுக்கு வந்து சேஃப்டி டோருங்க. இது ஹெவி டோர். இந்த டோர் எல்லாமே வந்து இந்த டோரு, இந்த மரத்தோட தட்டியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து தேக்கில் எடுத்ததுங்க. பெயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணது பிடிக்கல அப்படின்னாலும் பெயிண்ட் ரிமூவர்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமாக பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். தேக்குங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த தட்டியும் இதுக்கு மட்டுமே 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஓனர். ஓகேங்களா? அவுட்டரில் உங்களுக்கு இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. போர்வெலுக்கான ஸ்டார்டர் பாக்ஸு இங்கே எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ளே பார்த்துருவோம். போர்வெல் ஒன்று இருக்குங்க. போர்வெல் ஒன்று இருக்குது. தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. சரியாக வாஸ்துப்படி ஜலமூலையிலே வந்துருச்சுங்க. தண்ணி தொட்டியும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பார்த்துருவோங்க. ஒரு டாக்டர் அவங்களுடைய ஃபேமிலிக்காக கட்டின வீடு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. உள்ளக்குள்ளே நீங்கள் பார்க்குற அந்த சுவிட்ச் போர்டில் இருந்து எல்லாமே நார்மல். இந்த ஜிஎம்மு, ஃபைப்ரோஸ் அவங்க போடுற மாதிரி எல்லாருமே பொதுவாக அதுதான் போடுவாங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இல்லை மில்லியன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியில் தான் போட்டிருக்காரு. பெரிய கிராண்ட் ஹால் பார்க்குறீங்க. கிராண்ட் ஹால்ல இருந்து உங்களுக்கு குபேர மூலையிலேயே, அதாவது அழகான குபேர மூலையிலேயே உங்களுக்கு பெட்ரூம் வந்துருங்க. ஸோ இந்த பெட்ரூமும் அதே மாதிரி தாங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. 2 சைடு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வென்டிலேஷன் விண்டோவோட தட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்குதா. இதுவும் தேக்குதா. பெயிண்ட் பண்ணனால உங்களுக்கு தேக்கு மரம் தெரியாது. ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் வந்து சிறப்பாக இருக்கும். இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட்டுங்க. எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். சூப்பராக டைல்ஸ்ல இருந்து எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலிக்காக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த வாஷ் பேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் கம்பெனி. இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைலுங்க. இதுவும் பேனாசோனிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்து தான் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா, அதாவது சைட்டோடைய ஜலமூல சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு டைனிங்க. பெரிய டைனிங். ஓகேங்களா? டைனிங் இருக்குது.
அதுல ஜலமூலையில வாஸ்துப்படியே மேற்கு பார்த்த சைட்ல வாஸ்துப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம்ல இருந்து அப்படியே நீங்க அக்னி மூலைக்கு வந்தீங்கன்னா சரியா வாஸ்துப்படி கிச்சனுங்க. கிச்சன்லயும் 2 வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ், அழகா செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரானைட் எல்லா டிசைன் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிச்சன் ஒட்டி நமக்கு முக்கியமான பகுதி ஸ்டோர் ரூம்ங்க. வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுக்கு தான் தெரியும் இதனோட அருமை என்னன்னு. ஸ்டோர் ரூமும் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு தொல்லையே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்ஸுங்க. ஸ்டேர்ஸ் பார்த்துருங்க, கிரானைட்ல இருந்து டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ மேலே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் போகக்கூடிய சேஃப்டி டோருங்க. இதுல இருந்து இது ஒரு பெட்ரூம்பு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. ஓகேங்களா? இந்த வியூ காமிக்கிறேன், அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வியூங்க. நம்ம ஸ்டேரில் ஏறி வரோம். ஏறி வந்தோடனே முன்னாடி இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இதுவும் மேட் ஃபினிஷிங் டைல் தாங்க. ஸோ பெட்ரூமை பொறுத்தளவுக்கு நம்ம பாத்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் வயசானவங்க கூட இருக்கலாம். இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல் போடுறாங்க அப்படின்னா பில்டர்ஸ் கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு பார்த்து கட்டும்போது தான் இந்த மாதிரி தேவையெல்லாம் நம்ம செய்வோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் அப்படிதாங்க. பாத்ரூம் பொறுத்தளவுக்கு கீழே நீங்கள் பார்த்த மாதிரியே தான். ஸோ நீட்டான டைல் டிசைனில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. வாஷ் மிஷின்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டோர் அப்படிதாங்க, நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்காங்க. ஹெவியான டோர் தான். ஓகேங்களா? பின்னாடி ஸ்டாப்பர். அடுத்தது செகண்ட் பெட்ரூம், சாரி தேர்ட் பெட்ரூம். கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம், மேலே 2வது பார்த்தோம். இது தேர்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் அப்படியே தான் வித் மேட் ஃபினிஷிங் டைலோட 10க்கு 16. அதுலேயும் அட்டாச்சு டாய்லெட்டு, சேம் அட்டாச்சு டாய்லெட்டு உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா? வித் சேம் டைப் முன்னாடி பார்த்த மாதிரியே. ஸோ இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குங்க வென்டிலேஷனுக்கு. இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா. ஓகேங்களா? ஒரு 10-12 கிலோமீட்டர்ல கேரளா பார்டருங்க. அதனுடைய மழையும் காற்றும் அருமையாக இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் கோயம்புத்தூர் கிளைமேட்டை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. அந்த லெவலுக்கு இருக்கும் காற்று. இங்கே பால்கனி பாருங்கள், வெளியே வந்து நின்று வியூ பாருங்களேன், நல்லா இருக்குங்க. மார்னிங் எந்திரிச்சு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு இங்கே ஜாலியாக நின்று பார்க்கலாம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். நல்ல காற்று இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஏரு, அதெல்லாம் கிடைக்காது, எல்லா பகுதியிலையுமே நமக்கு கிடைக்காதுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஓதம் இல்லை. சரிங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததுல எங்கேயும் ஓதம் இல்லை. நீட்டாக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தும் கூட. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேருங்க எம்எஸ்ல போட்டாங்க. எம்எஸ்ல போட்டு நான் மேலே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ வீடு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். ஃபுல்லாமே பீம் தான். ஓகேங்களா? இங்கே ஒரு டீ பார் கொடுத்துருக்காங்க. துணியெல்லாம் காயப்படணும்னா டீ பார் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை துணி காய போகிறதுக்கும். அடுத்தது நம்ம மேலே பார்த்துருவோங்க. ஸோ எம்எஸ் ஹெவிங்க. எம்எஸ் ஹெவி தான், ஹெவியாக கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா டேங்கை ஏற்றி வச்சுருக்காரு. நல்ல விஷயங்க இது. வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், உப்பு அடையாது பைப்பில். இந்த மாதிரி ஏற்றி வைக்கணும் டேங்க் என்றைக்குமே. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதான் சொல்கிறேனே, அவங்களுக்காக பார்த்து பார்த்து கட்டினதுனால தான் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. முன்னாடி எலிவேஷன் அப்படி தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ ஃபுல்லி பில்லர்டு ஹவுஸ், தெளிவான ஹவுஸ். இதை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 1.25 கிலோமீட்டர் தாங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு வரணும், வந்து ரைட்டில் திரும்பினா வீடு. அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஏரியா. ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பஞ்சாயத்து கிட்டையே அமைச்சிருக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ், கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே பக்கமே இருக்கு. ஸோ நல்ல டெவலப்பிங்கான ஏரியா, ஐடி கம்பெனிஸ் வரக்கூடிய ஏரியா, 2 மெயின் யூனிட் ஐடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சொல்கிறேங்க, இப்போவுமே டெவலப்மெண்ட் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி ஏரியாவில் இந்த விலைக்கு நீங்கள் வாங்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. இந்த வீடு வந்து யாரோ தங்கிட்டு விட்டுட்டு போன மாதிரிலாம் கிடையாது. புது வீடுங்க. கிரகப்பிரவேசம் இதுலேருந்து எதுவுமே பண்ண கிடையாது. புது வீடு,
3200 ஸ்கொயர் ஃபீட் நீங்க இப்ப கட்டணும், இந்த புது வீடை கட்டணும்னா இப்ப மெட்டல் ரேட்ல இருந்து எல்லாமே ஏறி போச்சுங்க. சரிங்களா? ஒரு பில்டர்கிட்ட நீங்க வாங்கணும்னா குறைஞ்சது 2300 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இல்லாம பில்டர் கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியாது. நீங்களா கட்டினீங்கன்னா அதோட குறைவா வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஓனர் ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து தெளிவா பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 2300 ரூபா வந்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு தெளிவா தான் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 2300 ரூபா இல்லை, ஒரு 2000மே போடுங்களேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 3200 ஸ்கொயர் ஃபீட் அது என்ன ரேட் ஆகுதுன்னு பாருங்க. சென்ட் வந்து 8 லட்ச ரூபா மார்க்கெட் ரேட். 8 லட்ச ரூபா வேண்டாம், 7 லட்ச ரூபா போடுங்க. சரிங்களா? 4.25 சென்ட். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்க, என்ன ரேட் வருது பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நெருங்கிருங்க. போர்வெல், இபி எல்லாம் வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபாய் இல்லாம இந்த வீட்டை நம்மளாலே கட்ட முடியாது. அதுதான் உண்மை. ஆனா ஆனா இன்னைக்கு நான் கொண்டு சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 80 லட்சம் ரூபாங்க. உடனடி கிரையமா இருந்ததுன்னா 80 லட்சம் ரூபா. நீங்க லோனுக்கே போறதுனாலும் சரி, டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு, நீங்க உடனே அட்வான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த விலையில இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ் யாருனாலும் எங்கேயும் தர முடியாதுங்க இந்த ரேட்ல. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடு வந்து ஹெவிலி டிமாண்டபிள் ஹவுஸ், அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, சைட் விசிட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எஸ்கேஜே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த வீடு பிடிக்கும் பட்சத்துல இதுக்கு லோன் அவைல் பண்ணி தரதுல இருந்து உங்களுக்கு லீகல் பாக்குறதுல இருந்து கடைசி டாக்குமெண்டேஷன் பண்ற வரைக்கும் கூட இருந்து பக்காவா எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேங்க. கண்டிப்பா நம்பி வாங்க எஸ்கேஜேவை. என்னைக்குமே சொல்றேன், மோசமான ப்ராப்பர்ட்டியை நான் எடுக்கவே மாட்டேங்க. நன்றி மக்களே.